ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோன்னா, நம்ம இன்றைக்கி வந்து ஒரு கேம், அதாவது ஒரு ஃபன் ஹவுஸ், ஜோக்கர் ஹவுஸ்க்குள்ளே மீன்ஸ் நம்ம எக்ஸிபிஷனில் போனால் ஒரு ஜோக்கர் இது ஃபன் ஹவுஸ்ன்னு ஒன்று போட்டிருப்பாங்களே, அதுக்குள்ளேருந்து தப்பிக்கணும். அதாவது பிரிசனர் எஸ்கேப் மாதிரி தான். அது நம்ம தான் விளாட போகிறோம். அது இங்கே போயிட்டு எஸ்கேப் த கிரானவல் போடுங்க, போட்டு சர்ச் கொடுத்துருங்க. ஸ்கிராப் த கிரானவல் இதுதான் கைஸ், இந்த கேம் தான். இந்த கேம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், கேமுக்குள்ளே போகிறோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காம பண்ணிக்கோங்க கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே நைஸ், நல்லா தான் போயிட்டுருக்கு கேமு. அதாவது இப்போ நான் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் ஒன் போடுறேன். உங்களுக்கு பார்ட் 1 இது, பார்ட் 2 வேணும். 10 லைக், அதாவது 10 லைக் கொடுத்தா பார்ட் 2 போடுவேன். 10 லைக் கொடுத்துட்டிங்கன்னா நான் உடனே பார்ட்டு போயிடுறேன். ஆனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வந்த உடனே இதாகிடுச்சு, வந்த உடனே அடிதான். சரி, ஓரளவுக்கு கொஞ்சம் இம்பேக்ட் கம்மி பண்ணி பார்க்கலாம். அடிக்கடி ஃபோன் கொஞ்சம் லேக் ஆகிறதுனால உங்களுக்கு எப்படி சொல்கிறது, டச் எனக்கு ஒழுங்கு வராது. ஜம்பிங் தான் ஸ்கில் இதில் மெயின். இந்த கேமில் முக்கால்வாசி இடத்துல ஜம்பிங் ஸ்கில் தேவைப்படும், எங்கெங்கே ஜம்ப் பண்ணணுன்றது. கைஸ், இந்த வாய் பார்த்தீங்கன்னா, இந்த வாய் இந்த ஒரு மான்ஸ்டர் மாதிரி வருது. கிராணி கேமில் ஒரு மான்ஸ்டர் வரும், எல்லாம் சொல்ல விழுந்துட்டேன். இந்த கிராணி கேமில் ஒரு மான்ஸ்டர் தெரியுமா? அந்த மான்ஸ்டர் 2ல் ஒரு கேம் வளர்த்துவாங்க. அந்த போட் எஸ்கேப்பில் போனீங்கன்னா, அந்த தண்ணிக்குள்ளே போனீங்கன்னா இதே மாதிரி ஒரு மான்ஸ்டர் இருக்கும். அது கண்ணு மட்டும் நடுவில் இருக்கும், கண் அந்த வாய்க்கு நடுவில். அந்த மான்ஸ்டர் மாதிரியே இதில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன, இது கண் இல்லை, கண்ணு காணும். ஓகே ஓகே ஓகே, நைஸ் நைஸ் நைஸ். நல்லா போயிட்டுருக்கேன். ஓகே, quickly the fade hair looked like a someone kind boiler. ஓ, இங்கே நெருப்பு வருது. இந்த நெருப்பு கிட்ட தப்பிச்சு விடணும். சரி, தப்பிச்சு விடணும். நெருப்பில் போட்டுட்டான். ஏண்டாடி பொறுமையாக போகணும்ல. அண்ணன் நான் போகிற மாதிரி மெதுவாக போனால் எனக்கு அவுட் ஆகாமல் இருக்கும். அது போட்டுட்டான். நம்ம மாதிரியே நிறைய பேர் டஃப் பண்ணி ட்ரை பண்ணிருக்காங்க. இருக்கலே அந்த இதுதான் ஈஸி, இந்த கம்பியமாக இருக்குல்ல, அதுதான் ஈஸியாக இருக்காது. ஆனால் இவனுக்கு அதில் கஷ்டப்பட்டுருக்காங்க. தனம் ஈஸியாக இருக்குது இதெல்லாம் ஓரளவுக்கு. ஓகே, ஈஸி. இதுவும் அதே மாதிரி கைக்கிட்ட மாட்டாமல் போகணும். அதானே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இதில் ஃபுல்லாக இது பார்க் பவர் ஸ்கில். இதில் ஜம்பிங் ஸ்கில் சொன்னால் முக்கால்வாசி இடத்துல ஜம்பிங் ஸ்கில் தான் காமிக்கும். ஜம்பிங் ஸ்கில் தான் முக்கால்வாசி இடத்துல காமிக்கும். ஏன்னா அந்த கேமே ஃபுல் ஜம்பிங்கும் அப்புறம் மூமெண்ட் போட்டு தான் இருக்கும். அதாவது இதெல்லாம் ஃபுல் ஜம்பு தான். இப்போ அந்த இதுலேருந்து தான் இதெல்லாம் பாருங்கள். அசால்ட்டாக நான் ஒரு சான்ஸ் தாண்ட வாய்ப்பு. ஓகே, தாண்டிடலாம். ஜம்பிங் ஸ்கில் தேவைப்படும். ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன். ஈஸி போக பெருசாக போகுது. கைஸ், நான் தாண்டிட்டேன். ஒரு ஹவுஸில் அவுட் ஆகாமல் கீழே தான் ஆகிட்டேன். இதுக்காக எனக்கு 10 லைக்ஸ் தரணும். ஓகே கைஸ், போகலாமா? நெக்ஸ்ட்டு தான் வரும்போது அவங்க சேலஞ்சு. இதெல்லாம் போகிறக்கே விடிஞ்சிடும். ஒன்லியாக இருக்குது கம்பி, விடிஞ்சிடும். இல்லை இஷ்யூ இல்லை, பிக் ப்ராப்ளம். நம்மளை பெரிய ரொம்ப தின்னாக இருக்கனால லைட்டாக விஸ்குன்னு போனாலே இதாயிடும், கீழே விழுந்துடும். இதாகாது, நான் கீழே விழுந்துடும். ஓகே, கொஞ்சம் அவ்வளோ கிட்ட போயிட்டோம். ஓகே, மெதுவாக போயிடுறா சொல்லலாம். சலப்படி போயிடும். ஓ கைஸ், இது இந்த ஒரு டைம் கூட அவுட் ஆகலை. இப்போ ஒஸ்ட் சம்க்கு இது பண்ணிட்டாங்க பாருங்க. இதெல்லாம் எவ்வளோ டஃப்போ. இதில் நான் சொல்லணுன்னா நான் இது நிறைய ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பிஹைண்ட் சீன்ஸில் இந்த ரெக்கார்டு இல்லை, நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணணும் பிடிச்சிக்கல. மாதிரி கிளிச்சாக இருந்தாலும் பாருங்கள். இந்த மாதிரி ஃபோன் கிளிச்சாகி ஆட்டோமேட்டிக்காக போயிடும்.
அந்த பிளேடும் தப்பிச்சுமா சப்ஸ்டான்ஸே பண்ணிடுவேன். அதுதான் ஈஸி, இதெல்லாம் பண்ண மாட்டேன். எவ்வளோ கரெக்ட் இதெல்லாம் எனக்கு ஈஸி அல்டிமேட்டாக சூப்பராக போய் பார்க்குறேன். ஓகே ப்ரோ, இப்போ தான் கேஸ் இது நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி என்னோடய ஜம்பிங் ஸ்கில் இதில் 100% ஜம்பிங் ஸ்கில் தேவைப்படும். புரியுதுங்களா? நான் சொல்கிறேன் என்னென்னு ஜம்பிங் ஸ்கில் 100% தேவைப்படும். என்ன சொல்கிறாங்க குலிப் ஐ கேன் ஹியர் த கிளவுன் ஆஃப் லாஃபிங் மேக் யூ வாண்ட் டு ஃபெரர் த வீல். வெசல் இல்லாமல் ஜெயந்தில் ஏறணும். இப்போ ஒருத்தர் ஜோக்கர் ஒருத்தர் வருவாங்க, அவன்கிட்ட தான் நீங்கள் தப்பிக்கணும். அவன் எப்படி தான் வருவான், ஃபாஸ்ட்டாக நடந்தெல்லாம் போக முடியாது. ஜம்ப் பண்ணி போகணும். இந்த இதில் தான் வீலில் வரும் பாருங்க. என்னடா நீ எனக்கு வைக்கிறேன்டா வேட்டது. இதில் ஃபுல்லாக ஜம்பிங் ஸ்கில் தான். ஜம்பிங் ஸ்கில் பிரெயின் யூஸ் பண்ணி போகணும். அது கரெக்டாக, அதாவது அவன் ஜெயித்தில் அவன் ஏறிடுவான். கரெக்டாக அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட போகிறவங்களுக்காக இந்த மாதிரி பண்ணிடணும். ஆகிடுச்சு கைஸ். ஃபோன் ரொம்ப எரிச்சல் காட்டிகிட்டு இருக்குது. 20 செகண்ட் கீபோர்டில் விளாடுறேன். ஃபோன் கனெக்ட் பண்ணி டச் கண்டில் கொஞ்சம் எரிச்சல் ஆகிட்டு. இப்போ ஓகே, இதில் ஜம்பிங் ஸ்கில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். இதில் விளாடும்போது ஜூம் அவுட் பண்ணிடுங்க. சொன்னால் புரியும். அவன் அதில் நீங்கள் சிரிப்பான் பாருங்கள் சவுண்டு, அதை கேட்டாலே எங்கிட்ட கையில் மட்டும் கன் இருக்குதுன்னா ஒரு வாயில் 2 புல்லட் இறக்கியிருப்பேன். இதே ப்ரோக்கவனாக தான் என்னோட தெரியும். இப்போ வாழை 2 புல்லட் இறக்கி வெளியே அப்போ சொல்லி துரத்தி விட்டுருப்பேன். இந்த நாயை கிட்ட வந்துட்டாட்ட ஜோக்கர் ஓடுறா. லேட்டாக ரொம்ப லேட்டாக உங்களுக்கு சாரி தப்படுத்துட்டேன். இந்த நாயை பிடிக்கிறேன் ஜோக்கர். விஷமே எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நான் எட்ஜிலேருந்து போயிட்டேன்னா எனக்கு கிடைக்கிற கஷ்டம் தானே. நீ நினைப்பீங்க அங்கே ஒரு கருத்து வருவான், அவன் முடியாத. ஏன்னா அவனுக்கு தனி ஜோக்கர் வருவான். அது நம்மளுக்கு தெரிய மாட்டாங்க அவனுக்கு வர ஜோக்கர். அந்த மாதிரி அவ்வளோ ஸ்டிஷன் பண்ணிருக்காங்க. எனக்கு புரியல, மண்ணும் புரியாத மாதிரி ஆயிடுச்சு. ரோபோஸ் இந்த கேமரா அங்கே மட்டும் தான் எரிச்சலாக எனக்கு. சிரிக்கிற பார்த்தா எனக்கு ஒரு மண்டை மேலே 2 போடணுன்றது. யாரா நீ ஜோக்கா இருக்கும் போல அப்படின்ற மாதிரி. வந்துட்டான்டா சொட்ட மாட்டையா சொட்டாடே சொட்ட. நான் வைக்கிறேன்டா வட்ட. ஏறிட்டோம் கைஸ் சூப்பர் ஏறிட்டோம். சொட்ட எனக்கு ஆட்டம் கட்ட பாரு. நான் ஜெயந்தியில் போயிட்டேன்டா. ஜோக்கர்ரா ஏறணுமா? இப்போ இது மாதிரி ஏறணும் நீங்கள். அது ஒரு டாஸ்க். இப்போ இதில் திருப்பி கீழே ஜெயந்தியில் போகுமா, அதுக்குள்ளே இந்த பிளாங்க்கில் ஏறணும். ஏன்னா கீழே போனால் திருப்பி அவன் பிடிச்சிடுவான். செக் பாயிண்ட் ரீச்டு. ஓகே, இப்போ மெதுவாக போகலாம். மெதுவாக ஓகே, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த பைக் மாதிரி தான், பட் இது வந்து பிளாங்க் வச்சுருக்காங்க. பிளாங்க்னா உட்டன் அதாவது உட்டனோட கட்டை. இப்போ தின்னாக இருக்குது. எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா அது டேபிளுக்கு அந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு யூஸ் பண்ணாங்க. முக்கியமாக ஃபாரின்னா கராஜ் போனீங்கன்னா டெசர்ட் இருக்க கராஜில் இந்த உட்டன் பிளாங்க்ஸ் கட்டியிருப்பாங்க. ஓகே, என்னதான் சொல்கிறேன், அதை படிக்க வேண்டாம். ஒரு டீம் பேக்கில் ஒரு மோஸ்ட்லி அதனால் 2 கேம் நான் இந்த போனதில் பெரியவங்க போடுறேன். ஓகே, ஈட்டியா ஈட்டி இல்லை ஜம்ப் பண்ணிட்டு இடிக்கிறான். எனக்கு புரியலடா. ஜம்ப் பண்ணி பார்க்கலாம். ஓகே அண்டர்ஸ்டாண்டு. இது வந்துட்டிங்கன்னா இந்த ஒரு கேமில் ஒரு ஃபன் 3Dன்னு ஒரு கேம் இருக்குது. அது லாக்டவுன் டைமில் ஃபேமஸான கேமு. அந்த கேமு வந்து இப்போ யாரும் விளாட்றதில்ல. அந்த கேமில் வரும். ஓகே, இது ஜம்பிங் பண்ணி நம்ம தாண்டி அடிக்கணும். இப்போ நம்ம ஜம்ப் பண்ணணும். ஓகேங்களா? புரிஞ்சுது. இப்போ ஜம்ப் பண்ணிட்டோன்னா
சாரி, நோ பேட் வேர்ட்ஸ், இங்கிலீஷ் ஆர் தமிழ். நோ கைஸ், நோ 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 நோ. ரொம்ப டேமேஜ் ஆகுது எங்களுக்கு. இருங்க. ஓகே, அப்பா எப்படி தாண்டியாச்சு. எஸ் நோ நோ, என்ன தாண்டிட்டேன். பட் இடிக்குது. எனக்கு என்னன்னு புரியல. வந்தாச்சு. கிட்டடா அது செல்லமே, செல்லக்குட்டி. என்னதான் சொல்லலாம், போக மாட்டேன். எரிச்சலாக இதுனா இதில் செகண்ட் ட்ரைலே முடிச்சிடுவேன் நான். பட் இவ்வளோ 10 ட்ரை கிட்டலாம் ஆனதே இல்லை. 5-10 ட்ரை டைப் கிட்டலாம் ஆனதே இல்லை. ஓ நோ 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 நோ. எப்படி 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 இத்தனை டைம் ஆகுது அடி கொடுது? எனக்கு புரியல. எனக்கு எப்படின்னு இத்தனை டைம் அடியாகுது. கரெக்டாக இப்போ ஜம்ப் பண்ணிடலாம். சூப்பர். ஓகே ஓகே ஓகே. ஐ திங்க் ட்ரிக் இதுதான். ஓகே சூப்பர் 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 சூப்பர். அது நம்ம கிட்ட போய் நின்றுட்டு ஜம்ப் பண்ணிட்டாக்குன்னு ரன். அது மீன்ஸ் ஓடவும் செய்யணும், ஜம்ப் பண்ணணும் செய்யணும். ஓகே ஓகே, அண்டர்ஸ்டாண்டு. ஓகே, இந்த கேம் பார்த்தீங்கன்னா இதில் தான் டெலிபோர்ட் ஆகி வளர்ந்துக்கணும். ஃபஸ்ட் ட்ரையில் ஜம்ப் பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட் டைமில் பண்ணிட்டேன்னா சரித்திரத்தில் இடம் பிடிச்சி சொன்னேன். ஏன்னா இதெல்லாம் சும்மா இடும்போது தான் நான் ஃபஸ்ட் டைம் ஜம்ப் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட் ட்ரையில் மினிமம் 10 ட்ரை ஆகும் இந்த மாதிரி இதெல்லாம். இந்த ரோப்ளஸ் விளையாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். ஒவ்வொரு மூமெண்ட்டும் நம்ம பார்த்து வைக்கணும். சொல்லுவாங்களே, ஒவ்வொரு அடியும் பார்த்து வைக்கணும் சார். அந்த மாதிரி ஒவ்வொரு அடியும் மூமெண்ட் பார்த்து வைக்கணும். ஜம்பிங்காக இருக்கட்டும், மூமெண்ட்டாக இருக்கட்டும். ஓகே, அது கம்ப்யூட்டர் விளையாடுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். பட்டன் இருக்கும். டச் மீன்ஸ் இப்போ நம்ம மொபைல் கேமர், என் சேனலே மொபைல் கேமர் தான். ஆனால் அந்த விளையாடுறதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் கண்ட்ரோல் இதில் லோபஸ்க்கு ஹேங் ஆகிடும், பக் ஆகிடும். என்ன வரைக்கும் எனக்கு புரியுது. ஒரு ரோபோக்ஸ் தரேன். நான் ஃபோனுக்கு மட்டும் தான் பண்ணிருக்கேன். அப்புறம் தான் புரியுது. நல்லா கேமிங் ஃபோன் வாங்கினா நல்லாயிருக்கும். அதான் கேமிங் ஃபோன் வாங்காமல் இருந்துச்சுன்னா நமக்கு இப்படி தான் ஆகும். கீழே விழுந்துரு. இந்த சின்ன சின்ன பைப்பில் இந்த 3 தாண்டமாக இருக்குல்ல, இதெல்லாம் எனக்கு 20 டைம் ஆகிடுச்சு. சீரியஸ்லாம் 20 டைம் ஆகிடுச்சு. சீரியஸ்லாம் 20 டைம் எப்படி தாண்டுறது அப்படின்னு தெரியாமல் நான் அதை யோசிச்சிருந்த. எப்படிலாம் தாண்டுறது அப்படின்னு இது எஜ்ஜுக்கிட்ட போயிட்டு தாண்டிட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதே மாதிரி இறங்கணும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2 தான், ஏறக்கு மட்டும் 3, இறங்குறதுக்கு 2. முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்கும். இருங்க. ஓகே ஓகே, இது வந்து நம்ம அந்த பிரிஸ்னர்ஸ்க்கு பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சிட்டு அவன் அந்த பிரிட்ஜு மாதிரி இருக்கும், அந்த கட்டை அந்த மாதிரிலாம் ஓடுவான். அதே மாதிரி இது அடுத்து பண்ணுவேன். ஓகே, பட் இதில் ஜம்பிங்கு கொஞ்சம் இல்லை. ஜம்பிங் தான் சொன்னேன் நான். கொஞ்சம் இதில் வராது. இந்த ஸ்பீடு ஓடும் போது அடிக்கடி இருக்கும். எனக்கு லேக் ஆகிக்கும். இன்னும் கிளிக் அவுட் ஆகலை. ஓகே ஓகே, இது மாதிரி ஃபோன் ஹேங் ஆகிக்கும். ஹேங் மீன்ஸ் லேக் ஆகிக்கும். இந்த ப்ரெஸ்ஸிங் பட்டனு திடீர்னு ஸ்மால் ஆயிரும். அது பிரிஸ்னர்ஸ் கேப்பில் இதே மாதிரி தான் இன்னொன்று இருக்கும், அந்த ட்ரிங்க் குடிச்சு ஓடுறது. அது நீங்கள் ஒரு 5 டைம் எனக்கு சில டைம் 5 டைம் மேலே அவுட் ஆகிட்டேன்னா எனக்கு என்ன காமிக்குன்னா விழுந்துட்டேன். அது 5 டைம் மேலே குடிச்சிட்டிங்கன்னா பவர் போயிடும். ஆனால் ஒரிஜினலாக லேக் ஆகாமல் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு பவரே போகாது. ஜூஸ் ஒரு டைம் பிடிச்சிட்டிங்கன்னா திருப்பி இந்த ரீச் ஆகுவீங்களே, அது வரைக்கும் போகவே போகாது. என்ன இப்படி இருந்துச்சு? கிவ் யூ ஸோ ஹைஃபை குடிச்சிட்டேன். என்னாச்சு? ஆடா ஒன்றும் கைஸ், சாரி கைஸ், இதோட நான் அந்த கேம் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நெட்ஒர்க் இஷ்யூ ஆயிடுச்சு, கரண்ட்டு போயிடுச்சு, வீட்டில் நெட்ஒர்க் இஷ்யூ ஆயிடுச்சு. இதோட அந்த கேம் முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு இது வரைக்கும் நான் வந்துருப்பேன். செக் பாயிண்ட் நான் 5 செக் பாயிண்ட் இதுக்கு தாங்கிட்டு இருப்பேன். அதாவது உங்களுக்கு இதுக்கப்புறமும் நான் காமிச்சிருப்பேன். இது பார்ட் 2. இது ஒரு சில பேர் ரோபோட் கிறிஸ்டின் தான் இந்த கேம் பே பாருங்கள். எஸ்கேப் த கிரானவல்னு போடுங்க. இந்த கிரானவல் போட்டிங்கனாலே வந்துடும். ஓகேங்களா?
போட்டாலே உங்களுக்கு வந்து இந்த கேம் செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், லைக் வரும் 54 பேர் தான் விளாண்டுருக்காங்க. ஆனால் ஆக்டிவ் 4000 பேர் நல்லா இருக்கும். ஆனால் இந்த ஆக்டிவ் 219, ஆனால் லைக் 92. அதாவது கேம் பார்த்திங்கன்னா மோஸ்ட் தெரிஞ்சிருக்காது, ஆனால் நல்ல கேம் தான். ஆனால் நிறைய பேர் யார் தெரிஞ்சுக்க ரோப்ளக்ஸ் தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.